மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இரும்பேடு கிராம பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் வெங்காடு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர், ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வி ரவிச்சந்திரன், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் வி எத்திராஜ், ஊராட்சி மன்ற உறுப்பினர் திரு எஸ் முருகன் மற்றும் வெங்காடு கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கும் பெரியோர்கள், தாய்மார்களுக்கும், இரும்பேடு கிராமத்தினுடைய விவசாய சங்கத்தினுடைய தலைவர் நந்தகோபால் அவர்களுக்கும், எஸ்எம்சி, பிடிஏ, ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், தலைமை ஆசிரியர், துணை ஆசிரியர் அனைவரையும் இந்த ஊராட்சி மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த சிறப்பான நிகழ்வினை ஏற்படுத்தி பிள்ளைகள் அருமையான என்ன மாதிரியான டான்ஸுங்க போட்டாங்க பிள்ளைகள், அதெல்லாம் கண்டுகளிப்பதற்கு வருகை தந்த இரும்பேடு கிராம பொதுமக்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் சென்ற ஆண்டு விழாவிலே நீங்கள் வைத்த கோரிக்கைகள், எங்களுக்கு விழா மேடை அமைத்து தர வேண்டும் மற்றும் தரை பேவர் பிளாக் அமைத்து தர வேண்டும், பிள்ளைகள் வந்து சேரும் சகதியும் இல்லாமல் வருகை தந்து எங்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று இரும்பேடு கிராம பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை இந்த ஆண்டு விழாவிலே திறப்பு விழா செய்து பேவர் பிளாக் சாலையும் அமைத்து இன்னொரு படியாக மேலே சென்று தார் சாலையிலிருந்து பள்ளிக்கு வரும் வரை சிமெண்ட் சாலை அமைத்து கொடுத்துள்ளோம். உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இப்பொழுது இன்னொரு கோரிக்கை ஆசிரியர் வைத்தார். என்னவென்றால், அதாவது பள்ளியின் மேல் கூரை லேசாக ஒழுக்கல் இருக்கிறது, தரை அமைத்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அதுவும் அடுத்த மாதத்திலே தேர்தல் முடிந்தவுடன் அந்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சுதந்திர தின விழா அன்று அதற்கும் பாராட்டுதலை நீங்களே சொல்லும்படி நாங்கள் செய்வோம் என்று உறுதி கூறுகிறோம். மேலும் இரும்பேடு கிராமத்தில் உள்ள பெரியோர்கள், தாய்மார்கள், பிள்ளைகள் எல்லாம் சரியாக, நாமெல்லாம் இப்போ என்ன உள்பட சரியாக படிக்கவில்லை. ஆனால் இரும்பேடு கிராமத்தில் உள்ள பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை எப்படியெல்லாம் கண்ணும் கருத்துமாக பார்த்து இதுங்களுக்கு எப்பேற்பட்ட துணிகள், ஒருத்தர் சொல்கிறாங்க 3000 கொடுத்து துணி எடுத்து எங்கள் பேத்தி, எப்பேற்பட்ட துணிகள் எடுத்து கொடுத்து படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு எப்போது வந்ததோ அப்போதே பிள்ளைகள் எல்லாம் முன்னேறி செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டாக்கி கொடுக்கும் இந்த கிராமத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துள்ளேன். இப்பேற்பட்ட பெற்றோர்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் இருக்கும்பொழுது ஆசிரியர் பெருமக்களும் உற்சாகத்துடன் அவர்களுடைய பணியை செய்வார்கள். அதற்கு உறுதுணையாக பெற்றோர்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு உறுதுணையாக நீங்கள் வைக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்ற நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த உதவி கேட்டாலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதாவது பள்ளிக்கு அப்பால் பட்டும் எப்பேற்பட்ட உதவியாக இருந்தாலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு நடனங்கள் கற்றுக் கொடுத்த நம்மளுடைய நடன ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த காட்டுக்கார வேஷம் போட்டு ஆடின அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது
சினிமாவில் எப்படி அதாவது சினிமாவில் கேமராவெல்லாம் திருப்பி காட்டி சும்மா அப்படி பெல்ட் அடித்தா கூட அவங்க 4 வாட்டி அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் நேச்சுரலாக இந்த பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். இதில் என்னவென்றால் இந்த வருஷம் நிறைய நிகழ்ச்சிகள் கட்டாகிவிட்டது என்று நினைக்கிறேன். நிறைய விருந்தாளிகள் அதிகமாக வந்த காரணத்தினால் இப்போது நிகழ்ச்சிகள் நிறைய கட்டாகிவிட்டது. டைமும் அதிகமாக ஆகிவிட்டது. அதாவது வரவேற்பாளரை கவனிப்பதற்கே நேரம் சரியாக போய்விட்டது. இருந்தாலும் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஆண்டு விழாவிலே இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஆசிரியரை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருக்கிறோம். பிள்ளைகளை நல்ல முறையிலே படிக்க வையுங்கள். நாம் எல்லாம் தவறவிட்ட அந்த படிப்பை நம் பிள்ளைகள் மூலம் பெறுவோம் என்பதை பெற்றோர்களுக்கு சொல்லி நீங்கள் எல்லாம் இப்போது பெற்றோர்கள் ரொம்ப உஷாராக இருக்கிறீங்க. பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் என்கின்ற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக ஆகிவிட்டது. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கலை நிகழ்ச்சி கம்மியாக இருந்தாலும் அருமையான கலை நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு எல்லாரும் கண்டுகளித்தோம். இன்னொரு 2-3 நிகழ்ச்சி இருக்கிற போல தெரியுது. இப்போது உணவு உங்களுக்கு அனைவருக்கும் அறுசுவையான உணவு தயார் நிலையில் உள்ளது. அதை நீங்கள் அனைவரும் சாப்பிட்டு விட்டு தான் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்திருக்கும் காவல்துறை அவர்களையும் ஒளி அமைத்த தம்பி அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த கிராம மக்கள், கிராம இளைஞர்கள், முன்னாள் பள்ளி குழந்தைகள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை பாராட்டி இப்பேற்பட்ட சிறப்பான நிகழ்ச்சி எந்த கிராமத்திலும் நான் பார்த்ததில்லை. இரும்பேடு கிராமத்தில் தான் 2 ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நானும் நிறைய ஆண்டு விழாவெல்லாம் போயிருக்கிறேன். எவ்வளவோ பள்ளிகளுக்கெல்லாம் நன்கொடைகள் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இவ்வளவு சிறப்பாக எந்த பள்ளியும் நடத்தியதில்லை. நம்மளுடைய எறும்பேடு பள்ளி இன்னும் மேலும் வளர்ந்து இன்னும் கிராம மக்கள் நிறைய வருகை தர வேண்டும். போன வருஷம் பார்த்தா 200 பேருக்கு மேலே இருந்தாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க. என்ன காரணம் என்று தெரியவில்லை. இருந்தாலும் அடுத்த ஆண்டு வரும்போது வீட்டுக்கு குடும்பத்துடன் தவறாமல் கலந்து கொண்டு ஆண்டு விழாவில் உற்சாகப்படுத்தினால்தான் நம்ம பிள்ளைகள் நாளைக்கு முன்னேறி செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்தி நன்றியினை தெரிவித்து பிள்ளைகளை நல்ல பேணி காத்து அவர்களை நல்ல முறையில் வளர்த்து படிக்க வைத்து நாம் இழந்த பள்ளியினுடைய அறிவு திறனை நம் பிள்ளைகள் மூலம் நாம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.